ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து இந்த பிராண்டில் தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த அதே பிராண்டு இன்கோங்கிற அதே பிராண்டில் தான் நம்ம இந்த டூலை பார்க்க போகிறோம். இந்த டூல் பேர் என்னென்னா மினி கிரைண்டர், அதாவது கிரைண்டிங் மிஷின். சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு பிவிசி பைப்பு, டிஐஒய் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை பற்றின ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க அன்பாக்சிங்கோடு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினி கிரைண்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட டிசைனே வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. டிசைன் குவாலிட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தெரியுதா, மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேனுவலில் என்ன இருக்குன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இதாங்க அந்த கிரைண்டிங் மிஷின். பார்க்கறதே சூப்பராக இருக்குது. அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே மாதிரியே இதுவும் கொஞ்சம் அந்த பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. டிசைனு பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோவில் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிறையா ஸ்டப்ஸு கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, பாலிஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம இந்த மிஷினை வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து மாட்டிட்டு கொஞ்சம் தூரமாக நம்ம சேஃபாக ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதை வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை நாங்கள் யூஸ் பண்ணி காமிக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இதில் வந்து மொத்தம் வந்து 110 ஆக்சரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் இது ரன் பண்ணியே காமிக்கிறோம். வாங்க இதை மாட்டி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பேனரும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன், இதில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆன் ஆஃப் பட்டனுக்கும் முன்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை லாக் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணால் தான் டைட் ஆகும். இல்லைனா நீங்கள் சும்மா சுற்றும் போது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை அமுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்பேனரை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வராது வெளியில். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மெட்டல்லாம் பாலிஷ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டின்னில் உள்ள பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏடா இதில் மாட்டினா உடனே கலண்டு லூஸ் ஆகுறது, இது எப்படிடா பாலிஷ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இது கொஞ்சம் டைட் ஆகிடுது. அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்திங்கன்னா எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பாலிஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டூவில் என்னென்னு பார்க்கலாம். இது ப்ரெஷ் கிட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ளே உள்ள ப்ரெஷ் வந்து தேர்ந்துருச்சு அப்படின்னா இதை கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த பிட்டு மாட்டிக்கிற அந்த ஹோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளது வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டிங் டூல் வந்து இதில் வச்சு கட் பண்ணுறதுக்காக. ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். பீஸை எடுத்துக்கிட்டு சென்டரில் உள்ளதை லூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த கட்டிங் பிளேட்டில் வந்து நம்ம ஒன் சைடு வந்து இந்த வாசரோடு நம்ம வச்சிடணும். வாசரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கலட்டி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலட்டலாம். அப்போ தான், ஏன்னா டைட்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களால் கழட்ட முடியாது. இதை வந்து மாட்டிக்கலாம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு மாட்டியாச்சு.
இப்போ இந்த கட்டிங் டூலை வந்து நம்ம கட்டிங் பிளேடை வந்து இதில் மாட்டிட்டோம். மாட்டிட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுதுன்னு. இப்படியே கட் பண்ணுவா? இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1ல் தான் வச்சு கட் பண்ணோம். இப்போ 2ல் வச்சு கட் பண்ணலாம். ரெண்டில் வச்சு பார்த்து கட் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இப்போ ஒரு 4ல் வச்சு கட் பண்ணி பார்ப்போம். நாலில் வச்சு கட் பண்ணும்போது நல்லாவே கட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பார்க் வருது. இதில் 6 ஸ்பீடு வச்சு 6 லெவல் ஸ்பீடு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதில் வச்சு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பறந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப அழுத்திடாதீங்க. இது வந்து உடஞ்சிருச்சு, அதனால தான் அதுலேருந்து தெரிச்சு ஓடிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு டூலை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வச்சு இது கிரைண்டிங் பண்ணதான்னு பார்க்கலாம். இந்த பிவிசி பைப்பை கிரைண்டிங் பண்ண பார்க்கலாம். நல்லாவே தெரியுது, நல்லாவே கிரைண்டிங் பண்ணுது. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க, நிறையா தூசி கிளம்புது. இதை வச்சு நம்ம இந்த பிவிசி பைப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டு பார்க்கலாம். அப்புறம் உட்டில் கூட ஒரு ஹோல்ஸ் போட்டு பார்க்கலாம். இது வந்து எதுக்குன்னா அந்த என்கிரேவிங்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நேம் எழுதணும் அப்படின்னாலும் இல்லாட்டி படம் வரையணுனாலும் இதை வச்சு இந்த டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உட்டில் வந்து என்கிரேவிங் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது மட்டும் ஒரு மெட்டல் இந்த மாதிரி இதில் வந்து என்கிரேவிங் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ள அந்த அது பேர் என்ன, வாசரை கழட்டிக்கிறேங்க. அடுத்து வந்து இதில் சென்டரில் வந்து ஒரு சாஃப்ட் இருக்கும். அதை நம்ம இழுத்தோம்னா கொஞ்சம் வெளியில் வருது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு சாஃப்டை வந்து உள்ளே திணிச்சிக்கலாம். திணிச்சிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம்.
மேலே உள்ள ஹப்பை வந்து நம்ம இதோட மாட்டிக்கணுங்க. இந்த ஷாஃப்ட்டில் வந்து ஒரு அலாங்கி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் வழியாக அந்த அலாங்கியை வந்து உள்ளே திணிச்சிக்கிறங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்க மாதிரி இங்கே ஒரு அலாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம டைட் பண்ண முடியும். ஷாஃப்ட்டை லூஸ் பண்ணிட்டு சின்ன ட்ரில் பிட்டு 2 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒன்றை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். போட்டோமா? இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கையிலே பிடிச்சிக்க தேவையில்லை. இது செம்ம வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட் வழியாக நம்ம ஈஸியாகவே இந்த வேலையை செய்யலாம். நம்ம ஒரு ஹோல் ஒன்று பிவிசி பைப்பில் போட்டு பார்க்கலாம். இந்த ஹோலை வந்து உட்லேயுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். வேறு வேறு லெவலில் அது வந்து ஹோல்ட் பண்ணுது. இது 6 ஸ்பீடு வச்சு யூஸ் ஆகுது. இருந்தாலும் நம்ம 6 வச்சு வைக்கும்போது இது கையில் வச்சுருக்கிறது கொஞ்சம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல்ஸை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு சொல்லிட்டோம். நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து இதோட வாட்ஸ் வந்து 130 வாட்ஸு. நல்லா பவராக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.